எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம வந்து வீட்டுக்காக வாங்கின ஒரு சில பொருட்களை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வந்து இப்போ ரீசெண்டா வந்து அமேசான்ல நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். அமேசான் இல்ல நிறைய வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஈரோடு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஸோ இங்கே வந்து நிறைய திங்ஸ் தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நான் வாங்கிட்டு இருக்கேன். எங்களோட நிறைய திங்ஸ் வந்து சென்னையிலே மாட்டிக்கிச்சுங்க. நாங்கள் வந்து ஈரோடு ஷிஃப்ட் ஆகிற பிளானே இல்லை. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கொரோனானால நடந்த ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு ரொம்ப தேவையான பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆன்லைனில் வாங்கிட்டு இருக்கேன். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தேன். பல்காக வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதனால் ஒவ்வொரு செல்லர்கிட்டேருந்து வரும்போதும் ஒவ்வொரு பீஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வீடியோவாக எடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பொருளாக வரங்காட்டி நான் வந்துட்டு வீடியோ எடுக்கணுன்றதை மறந்துட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து நேற்றுலேருந்து நான் வந்து ஓகே நம்ம வந்து அன்பாக்சிங் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பொருட்கள் வந்து சேர்த்து வச்சுருக்கேங்க. இன்னும் நிறைய பொருட்கள் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்னும் வரலைங்க. வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா டிவி ரிமோட் ஹோல்டருங்க. இது ரொம்பவே க்யூட்டான ஒரு பொருள். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே மட்டும்தான் இதை நான் வாங்கினேன். இல்லைன்னா கூட ரிமோட் அப்படியே நார்மலாக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நார்மலாக ஒரு ஸ்டீலு. அந்த ஸ்டீலில் முன்னாடி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நைலான் கயிறில் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து பின்னாடி ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அழகாக இருக்கு இல்லையா? இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 269 ரூபாங்க. அமேசானில் தான் வாங்கினேன். இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நான் வந்து இது வாங்கினேன். இதுலேயே கேர்ள் பாய் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. வாங்குறேன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு டிஃபெக்டிவ் ஐட்டம் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைடில் உடஞ்சிருக்கு. பட் வந்துட்டு நான் ரீப்ளேஸ்மெண்ட் போட போகிறேன். ரீப்ளேஸ்மெண்ட் போட்டோம் அப்படின்னா இதை வாங்கிட்டு நமக்கு வந்து அந்த ப்ராடக்டை கொடுத்துருவாங்க. நார்மலாக ரிட்டன் நம்ம போட்டோன்னா வாங்கிட்டு பைசா கொடுக்குறாங்க இல்லையா? அது மாதிரி நமக்கு வந்து இந்த பொருளை வந்து கொடுத்துட்டு, அதாவது புது பொருளை கொடுத்துட்டு இந்த டிஃபெக்டிவான ஐட்டத்தை வாங்கிக்குவாங்க. அதனால் பிரச்சனை இல்லைங்க. ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஸ்டர்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இது எப்படி டிஃபெக்டிவாக எனக்கு வந்ததுன்னு தெரியல. வரும்போதே இப்படி இருந்துச்சா இல்லை அவங்க சென்ட் பண்ணும்போது இப்படி இருந்ததான்னு தெரியல. ஐ மீன் வர வழியில் இந்த மாதிரி ஆச்சா இல்லை வந்துட்டு ஆல்ரெடி இப்படி தான் எனக்கு அனுப்புனாங்களான்னு தெரியல. பட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. முன்னாடி நான் சொன்ன மாதிரி வெறும் நைலான் கயிறு தான். பட் வந்துட்டு அழகாக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷனும் அழகாக இருக்குது. பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு ஷோ பீஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக தாங்க வாங்கினது. சைடில் வச்சுட்டு அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தாங்க. ஆல்ரெடி என்கிட்ட டிஸ்பென்சர் இருக்குது. நான் சென்னையில் இருக்குது. இங்கே ஈரோடு வீட்டுக்காக வேணும் அப்படின்னு தான் வாங்கினேங்க. இப்போ நான் வாங்கிட்டு இருக்க ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் வந்து இப்போ தேவைக்காக வாங்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஐட்டமாக தான் வாங்கிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர். கெப்பாசிட்டி வந்து 1000 ml, அதாவது 1 லிட்டர் அளவு பிடிக்கக்கூடியது. 2 இருக்குங்க. பேக் ஆஃப் 2 வந்து நமக்கு 500 rupees ஆஃபரில் கிடச்சிது. ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க. பேக்கிங்கும் ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த நாசில்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக, ஐ மீன் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இது வந்து 1000 ml. அதை வந்து என்னால் கையில் ஹோல்ட் பண்ணவே முடியல. அவ்வளோ ஒரு மொத்தமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பிடிக்க முடியல அப்படின்னா நம்ம எடுக்கும்போது விழுவுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையும் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இதை ஓப்பன் பண்ண அந்த மொமெண்ட்டே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஓகே, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு. இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ஸ்டர்டியாக இருக்குது, ஆடலை நல்லா இருக்குது. அதே மாதிரி மேலே இருக்க நாசலும் வந்து டைட்டாக இருக்குது. நமக்கு வந்து லீக் ஆகாது. எல்லாமே ஓகேங்க. பட் வந்துட்டு நான் திங்க் பண்ணாமல் வாங்கிட்டு ஒரு ஐட்டம்னு கூட சொல்லலாம். 1 லிட்டர் அப்படின்ற போது என்னால் கையில் பிடிக்க முடியல. அந்த ஒரே ரீசனுக்காக நான் இதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போது இதெல்லாம் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்டர் தான். இதில் வந்து நம்ம ஸ்பூன் இல்லை வந்துட்டு கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பென் ஸ்டாண்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மேக்கப் திங்ஸு, கோம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா செட்டு ஒரு 4 பீஸ் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணேன். இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த 1 பீஸ் இல்லை 2 பீஸ் வாங்குறதுக்கும் இந்த 4 பீஸ் வாங்குறதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வரல அமௌண்ட்டு. அதனால் வந்து இந்த 4 வாங்கிட்டேன் நான். ரொம்பவே நல்லா இருக்குது குவாலிட்டியும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கீழே ஸ்டர்டியாக நிற்கிறதுக்காக 4 இது கொடுத்துருக்காங்க ஹோல்டிங்ஸ் மாதிரி. பாருங்கள், ரப்பரில் இல்லை இந்த ஸ்டீல்லே வந்துட்டு ஷேப் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, மோல்ட் பண்ணியிருக்காங்க.
ரொம்பவே நல்லா இருக்கு. குவாலிட்டி வந்து நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை இதுக்கு. பட் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு, ஸ்டர்டியா இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் 2 வந்து பெட்ரூம்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதே மாதிரி நான் டிஸ்பிளேலையும் வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினேன், ஒவ்வொன்றோட ப்ரைஸும் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து இது அது பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினேன். இது வந்து மீஷோ. இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நான் மீஷோவில் வாங்கினேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறது. எங்கள் அண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க, அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டியை விட நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. ஓகே, ஃப்ரிட்ஜ் மேட்டு. ஃப்ரிட்ஜ் வந்து கிரே கலர், ஸோ அதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த இடம் இருக்கு, அதில் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தனால என்னன்னு தெரில, பட் நல்லா இருக்கு குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா 3 பீஸ் இருக்கு ஃப்ரிட்ஜ் மேட்டு. அதே கலருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு காம்போவாக ஆர்டர் பண்ணேன். 200 சில்லரை வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கினனால 165 ரூபா தான் ஆஃபர் போய், ஷிப்பிங் சார்ஜஸும் இல்லை. ரொம்ப நல்ல டீலாக தான் தெரிஞ்சுது எனக்கு. இது மட்டும் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் ஆர்டர் பண்ண கலரை விட. பட் வந்து நைஸ், இந்த காம்போ நல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜுக்கு நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கு, கிரே. ஸோ இது நல்லா இருக்கும். கொஞ்சம் மேலே கிரே வித் பிளாக் மாதிரி இருக்கு, எலிஃபென்ட் பிளாக் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு பார்க்குறக்கு. குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கு. சீரியஸ்லி நான் வந்து எப்படி இருக்குன்னு யோசித்தேன், பட் வந்து நல்லா இருக்கு. ரொம்ப மொத்தமாக இல்லை, சன்னமாக தான் இருக்கு. ஆனால் வந்து குவாலிட்டி வந்து ஓகேவாக தான் இருக்கு. 165 ரூபாய்க்கு நமக்கு இதில் எல்லாம் காம்போவாக கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதையும் எடுத்து வச்சுருவோம். அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். ஆக்சுவலி உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது உங்களை மாதிரியே. எல்லாமே ஒரே ப்ராடக்ட், ஐ மீன் எல்லாமே ஒரே இதாக தான் போட்டேன் நான் ஆர்டரு. பட் வந்து ஒவ்வொரு செல்லர்கிட்டேருந்து வரனால நமக்கு தனித்தனியாக தான் வரும். ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணவே முடியல. ஒரு மேட்டை தான் இப்படி கொடுத்துருக்கானுங்க. சத்தியமாக இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு துளி கூட இல்லை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரோடது. ஆனால் நான் அமேசானில் வாங்கினேன். 199 எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் வாங்கினேன். ஆஃபர்லாம் ஒன்றும் இல்லை. பட் நான் வேறு மாதிரி நினச்சேன். இது வந்து வேறு கலரும் போட்டிருந்தேன். இது கம்ப்ளீட்லி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு. ஸோ பாருங்கள், 199. ஸோ இதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இந்த கலர் இல்லை, அதே மாதிரி இந்த மாதிரி இது மடங்குனா அப்படியே அச்சு விழுவுது. நான் இந்த மாதிரி பீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நார்மல் மேட் மாதிரி இருக்கும்னு நினச்சேன், நம்ம வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக, ஃபோட்டோஸ்க்கு எடுக்கிறதுக்காக. அது இல்லாமல் நான் கிரே கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், டார்க் கிரே. இது பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்குது. ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதுக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அமேசானில் இல்லை எந்த ஆன்லைன் சர்வீஸில் வாங்கினாலும் அந்த பில்லை அப்படியே வச்சுட்டு எந்த பாக்ஸில் வந்துச்சோ அதிலே அப்படியே வச்சுட்டிங்கன்னா அப்படியே ரீஃபண்ட், ஐ மீன் ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. நான் அப்படியே வந்து பேக் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ரிட்டர்ன் போட போகிறேன். இது எனக்கு பிடிக்கல. அடுத்து இன்னும் 2 பார்சல் இருக்குது. நீங்கள் நைஃப்பில் வந்து கட் பண்ணாதீங்க. என்கிட்ட இன்றைக்கி சிசர் இல்லை, அதனால நான் நைஃப் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதுவும் வந்து ஆர்கனைசேஷனுக்கு தான். இது வந்து பென் ஸ்டாண்டாகவும் பெட்ரூமில் கொஞ்சம் திங்ஸ் வைக்கிறதுக்காக வாங்கினேன். கோம்புலாம் அப்படியே கிடக்குது, சரி இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஓகே, நைஸ். கொஞ்சம் நான் என்ன பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கொஞ்சம் குட்டியாக இருக்குது. பட் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஆக்சுவலி கலர் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கு. நான் வந்துட்டு கோல்டு கலர் மாதிரி, லைட் கோல்டு மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குது. மேட் இன் இந்தியா. நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
4 இதாக ஸ்பேஸ் வந்து 4 வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஒன்றில் பென்னு, இன்னொன்றில் வந்து என்னோடய மேக்கப் ப்ரஷ்ஷு, இன்னொன்றில் கோம்பு, இன்னொன்றில் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. நானும் வந்து வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைனல் ப்ராடக்ட். அகைன் சொல்கிறேன், யாருமே வந்து நைஃப்பில் வந்து நைஃப் யூஸ் பண்ணாதீங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு, சேஃப் இல்லை. பட்டு என்கிட்ட வந்து சிசர்ஸ் இல்லை, அதனால நான் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே என்ன இருக்குன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆஹா, வாவ், காம்ப்ளிமெண்ட்டாக வந்து நமக்கு ஒரு நைஃப் கொடுத்துருக்காங்க, குட்டி நைஃபு, லெமன் ஸ்குவீஸு. இது பார்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்திருக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் வந்து குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பாருங்கள், இந்த எட்ஜஸ்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல. பட் பார்ப்போம் இது ரிட்டர்ன் பண்ணுறேனா என்னென்னு. ஃப்ரீயாக வந்து ஒரு நைஃப் கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி நைஃப் வந்து நம்ம வீட்டில் நிறைய வீட்டில் இது மாதிரி வச்சுருப்போம், நல்லா கட் பண்ணோம். எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி ஒரு குட்டி நைஃப் வச்சுருக்காங்க. நான் அவங்களுக்கு அவ்வளோ நைஃப் செட் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்களுக்கு இந்த குட்டி கத்தி தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அவங்களோட ஃபேவரட் நைஃபு அதே மாதிரி இருக்குது. இப்போ அது சென்னையில் இருக்குது. ஸோ இப்போ அம்மாவுக்கு இது வந்து ஃபேவரட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் வச்சுப்பேன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது, ஓகேவா இருக்குது. ஆக்சுவலி இது வந்து 2 in 1. இங்கே வந்துட்டு நம்ம பாட்டில் ஓப்பனர் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்குது பாருங்கள், ஓகேவாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஃபினிஷிங் இந்த இடம்லாம் நல்லாயிருக்கும் எட்ஜஸ்ன்னு நினச்சேன். இந்த எட்ஜஸ் வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இல்லை, பட் ஓகே. இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி வாங்கின ப்ராடக்ட். ஓகே, இதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை இது வந்து நம்ம கிச்சனில் இருந்தால் இல்லை நம்ம வீட்டில் இருந்தால் எந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் எலுமிச்சம்பழம் புளியறது இருக்கும். எங்களுக்கு வந்து சென்னையிலே இருக்கனால நான் இங்கே ஒன்று வாங்கினேன், அவ்வளோதான். எல்லாமே ஃப்ரிட்ஜும் வந்து புதுசுன்றனால இது போட்டால் கவர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து எங்கேயாவது ஏதோ ஒரு பில்லு வைக்கணும், இல்லை ஒரு பென்னு ஏதோ ஒன்று அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா இதில் வச்சுக்கலாம். நாங்கள் வந்து கிச்சனில் தான் முக்கால்வாசி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அங்கே வந்துட்டு பென்னு வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். குட்டீஸ்லாம் வச்சுட்டு இருக்கனால பெண்ணை வந்து எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து மறைச்சி வைக்கிறதுக்கு தான் மெயினாக இது வாங்கியிருக்கு. அவ்வளோதான், இந்த ப்ராடக்ட்லாம் தான் வாங்கினேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் வீடியோ, ஆர்கனைசேஷன் வீடியோ அப்படின்னு நிறைய வரப்போகுதுங்க. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.